என்னங்க, யாரு கால் பண்றாங்கன்னு பாருங்க. வேற யாரு? உங்க அப்பாவோட லூசு பாஸ் தான். இவன் ஒருத்தன். இனிமே இவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ பேசி பாரு. உங்க அப்பாவும் அவர் கூட தான் இருப்பாரு. அவர் ஏதாவது ஐடியா வச்சிருப்பாரு. கொடுங்க. பாஸ் சொல்லுங்க பாஸ். என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு? அது வந்து துபார், என்ன வேணா சொல்லு. மீனாட்சி தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு மட்டும் சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியாதுமா, ஜீரணிக்க முடியாதுமா. என் ஹார்ட்டை நின்னுடும் போல் இருக்குமா. உங்க ஹார்ட் நின்ன என்ன, ஓடி போனா என்ன? மீனாட்சி தான் கஸ்தூரி அப்படின்னு சொல்ல கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதான உண்மை. ஐயோ, நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடுச்சு. உங்க பூர்வீக சொத்து ஊதான். நோ நோ நோ. ஹலோ ஹலோ. என்ன பாஸ், இந்த ரமணா படத்துல வர்ற விஜயன் மாதிரி நோங்கிறீங்க? என்னாச்சு? ஏமா, என்னமா சொன்ன? பாஸ் அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு செவுத்துல சாஞ்சிட்டார. அப்பா, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. அட என்னமா நீ நயன்தாரா மாதிரி என்கிட்ட பேசாதீங்கப்பா, என்கிட்ட பேசாதீங்கப்பா நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற. இங்க என்ன மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்குது? இன்னமும் அதே டயலாக் சொல்லணுமா? என்னாச்சுமா? அந்த மீனாட்சி தான். ஆமா, மீனாட்சி தான். மீனாட்சிக்கு என்ன? அந்த மீனாட்சி தான் கஸ்தூரி. அந்த கஸ்தூரி தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. இதுதான் நடந்துச்சு. போச்சா? எல்லாம் போச்சா? இதுவும் போயிடுச்சா? போலடா, இன்னும் உசுரோட தான்டா இருக்கேன். ஏய், இப்படி என் தள்ள கொண்டு தூக்கி போட்டாங்களேடா. பாஸ், கவலைப்படாதீங்க. இந்த சிவசு இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது. அதான கவலையே. பாஸ், என்கிட்ட ஒரு துருப்பு சீட் இருக்குது. துருப்பிடிச்ச சீட்டா? ஷாக் நியூஸ் கேட்டதுனால காது அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். துருப்பு சீட்டு. ஐடியா 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 ஐடியா. ஏய், சொல்றேன். இருங்க பாஸ். ஏன் பாஸ் அவசரப்படுறீங்க? ஏண்டா? வெயிட் அண்ட் see.